வெள்ளை வெளையர்னு இருக்கக்கூடிய அரிசி தான் பிரச்சனை. ஸோ அப்போது நம்ம நிறைய காய்கறியும் குறைவான தானியங்கள், அந்த குறைவான தானியங்களை சிறுதானியங்கள் எடுங்க. ஸோ அது நீங்கள் தினை அரிசியோ வரகோ கம்போ சோளமோ அரிசியாக எடுத்தால் நல்ல கருப்பரிசியில் காட்டியான அரிசி, கருங்குருவை வெள்ளையாக இருக்கும், ஆனால் பேர் தான் கருங்குருவை அரிசி. அது மாதிரி மாப்பிள்ளை சம்பா, கவுனி அரிசி, அது மாதிரி ஒரு கலர்டு ரைஸ். ஸோ வீட்டில் நம்ம பழைய மாதிரி ஒரு 10 கிலோ பை வாங்கிட்டு போகாதீங்க. வெள்ளை அரிசி எங்கே சோனா முசிறி ஒயிட் பொன்னி சம்பான்னு வாங்காதீங்க. நீங்கள் வீட்டுக்கு அரிசி வாங்கிட்டு போகும்போது இப்போ எல்லா கடைகள்லையுமே பெரும்பாலும் வச்சுருக்காங்க. அதில் ஒரு கிலோ வரகரிசி வாங்கிக்கலாம், 1 கிலோ மாப்பிள்ளை சம்பா வாங்கிப்போம், 1 கிலோ கவுனி அரிசி வாங்குவோம், 5 கிலோ 5 வெரைட்டியாக வாங்குங்க. எல்லோரும் பழகலாம் வீட்டில். நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் மக்கள், வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப அடம் பிடிப்பாங்கன்னு நினைக்காங்க. அவங்க நம்மளோட சமத்து. நீ நல்லா மெலிஞ்சிருப்படா, 0 சைஸ் இடுப்பு கிடைக்கும்னு சொல்லுங்கள், சரிங்க சாப்பிட வச்சிரும். ஸோ எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கான இன்ஹிபிஷன் பெருசாக இருக்கிறதாக நமக்கு தான் அதிகமாக இருக்குது குழந்தைங்கள விட.